வெல்கம் பேக் டு தேவா ஸ்போக்கன் இங்கிலீஷ். வாங்க இங்கிலீஷ் பேசலாம். அதாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன கிளாஸில் பார்த்தது பாஸ்ட் டென்ஸில் எப்படி நம்ம கேள்வி கேட்குறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிகழ்காலம் ப்ரெசன்ட் டென்ஸு. பொதுவாக ஜென்ரலாக கேட்போம் இல்லையா, எப்படி இருக்கீங்க, அப்பா என்ன பண்ணுறாங்க, சிஸ்டர் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் கேட்போம் இல்லையா. இது எப்படி கேட்குறது, இது எல்லாமே we have to use only present tense. present tense எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஜென்ரலாக யூஷுவலாக நார்மலாக நடக்கிற வேலைகளுக்கு அதுக்கு நம்ம we can use only present tense. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நீ எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்குறோம். எங்கே போகிற? வேர் டூ யூ கோ, வேர் டூ யூ கோ. அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு ஒன்றும் புரியலையே, அவர் என்ன சொல்கிறாரு? வாட் டஸ் ஹீ சே, வாட் டஸ் ஹீ சே. இந்த டூ டஸ் எல்லாம் ஏன் போடுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ப்ளேலிஸ்ட்டில். நீங்கள் அதை பார்த்தாலே போதும், நீங்கள் போய் வெளியே போய் இன்ஸ்டியூட்லேயோ பணம் கட்டி படிக்கணுங்கிறது தேவையில்லை. இதிலே யூ கேன் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். அவர் என்ன சொல்லுகிறார்? வாட் டஸ் ஹீ சே. நீங்கள் கேட்குறீங்க, நீ எப்படா சீக்கிரமாக நீ எந்திரிக்கிற காலையில், எப்படி கேட்பான்? ஹவு டு யூ கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங், ஹவு டு யூ கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். டூ யூ, இந்த ஹீ ஷீட்டு வந்தால் டஸ் போடணும், ஐவி யூ தே வந்தால் யூ போடணுங்கிறதுக்கு இந்த டூ போட்டு யூ போடணும். மற்றதுக்கு டஸ்ஸு, மற்றதுக்கு டூ. இப்போ பாருங்களேன், அவர்கள் விடுமுறையில் எங்கே போகிறாங்க? எவ்ரி ஒரு சம்மர் வெக்கேஷனோ அல்ல இந்த மாதிரி 10 days வெக்கேஷன் இருந்துச்சுன்னா எங்கே போகிறாங்க? ரெகுலராக போவாங்க எவ்ரி இயர். அப்போ எப்படி கேட்போம்? வேர் டூ தே கோ ஆன் ஹாலிடே, வேர் டூ தே கோ ஆன் ஹாலிடே. அவங்க எங்கே போகிறாங்க விடுமுறையில்? நீ ஏன் தண்ணீரை வீணாக்குகிறாய் அப்படின்னு கூப்பிட்டு சொல்லணும் அவன்கிட்ட. ஏன் இப்போ தண்ணி வீணாக்குற, எப்படி வேஸ்ட் பண்ணாத. ஒய் டூ யூ வேஸ்ட் வாட்டர். இதே இது அவன் ஏன் தண்ணீரை வீணாக்குகிறான் அப்படின்னா, ஒய் டஸ் ஹீ வேஸ்ட் வாட்டர். அவ்வளோ, ஒய் டஸ் ஹீ வேஸ்ட் வாட்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி நீங்கள் சொல்லி பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே நிகழ்காலத்தில் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசக்கூடிய சென்டென்சஸ். நீ ஏன் தினமும் லேட்டாக வர்ற, நீ எப்போ டெய்லி லேட்டாக வர்ற சார் கேட்பாங்க. ஒய் டூ யூ ஆல்வேஸ் கம் லேட், ஒய் டூ யூ ஆல்வேஸ் கம் லேட். என்ன வாங்குகிற, அந்த கடைக்கு டெய்லி போகிறையே, அங்கே என்ன வாங்குகிற? வாட் டூ யூ பை. ரொம்ப சிம்பிள். வாட் டூ யூ பைன்னு சொல்லலாம், வாட் டூ யூ பர்ச்சேஸ். சரி, அந்த இடத்துக்கு நீ எப்படி போகிற? அங்கே ஒரு பஸ்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை, எப்படி போகிற நீ அப்படி கேட்கணும். ஹவு டூ யூ கோ தேர். அங்கேனா தேர் உங்களுக்கு தெரியும். ஹவு டு யூ கோ தேர். அவள் எப்படி டெய்லி ஸ்கூலுக்கு போகிறாங்க, அதாவது ஸ்கூல் பஸ்லையா அல்லது ஆட்டோலையா அல்லது பை 2 வீலர்லையா, எப்படி போகிறாங்கன்னு கேட்கணும். ஹவு டஸ் சி கோ டு ஸ்கூல் டெய்லி. இந்த டெய்லி, யூஸ்வலி, நார்மலி, கேஷுவலி இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, இந்த வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது we have to use only simple present tense. அவள் எப்படி தினமும் ஸ்கூலுக்கு போகிறா? how does she go to school. நீ ஒருத்தர் பார்த்து கேட்கணும், ஆமாம் நீ சண்டேயில் என்ன பண்ணுறடா, சண்டேயில் என்ன என்ன வேலை பார்க்குற சண்டே இப்படி கேட்போம். what do you do on Sundays. நீ ஞாயிற்றுக்கிழமைகளில் என்ன செய்கிற? என்ன பண்ணுவோம்? க்ளீன் பண்ணுவோம், நல்லா தூங்குவோம், லேட்டாக எழுந்திரிப்போம், விளையாடுவோம், இந்த மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ அதுக்கு ரிப்ளையெல்லாம் கொடுக்கணும். ரிப்ளைக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதையும் பாருங்கள். வாட் டூ யூ டூ ஆன் சண்டே. இப்போ ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க, அந்த மேனேஜர் ரொம்ப ஹார்ஷாக இருக்கார். ஹார்ஷ்னால் ரொம்ப கோவம். அப்போ நீ எப்படி சமாளிக்கிறாய், எப்படி சமாளிக்கிறாய் எப்படி சொல்லணும்? ஹவு டு யூ மேனேஜ், ஹவு டு யூ மேனேஜ்.
இப்போ உங்கள் ரூமில் ஹாஸ்டல் ரூமில் நீங்கள் இருக்கிறீங்க 3-4 பேர் இருக்காங்க. அந்த ஹாஸ்டலில் உங்களுடைய மொபைல் ஃபோன் ஏதோ காணாம போச்சு, இல்லை ஏதோ ஒரு திங்ஸ் காண ஆயிடுச்சு. அப்போ அவர் வந்து கேட்குறாரு, ஹாஸ்டல் வார்டனோ அது டீச்சரோ பேரண்ட்டோ கேட்குறாங்க, நீ யாரை சந்தேகப்படுகிறாய்? நீ யாரை சந்தேகப்படுகிறாய்? எப்படி கேட்போம் இங்கிலீஷில்? whom do you suspect? யாரை அப்படின்னா whom do you suspect? உனக்கு எவ்வளோ வேண்டும், எவ்வளோ உனக்கு வேணும்னு கேட்கணும். இப்போ ஒரு டூர் போகிறீங்க, உனக்கு எவ்வளோ இப்போ காசு வேணும், எவ்வளோ வேணும்? how much do you want? how manyனா எத்தனை, how much அப்படின்னா எவ்வளவு, how much do you want? சரி, அவர் அங்கே என்ன வேலை பார்க்குறாரு? துபாயில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதர் வந்து ஈசன் துபாய். அப்படியா? அவங்க என்ன வேலை பார்க்குறாரு? இல்லை, அவர் எங்கே வேலை பார்க்குறாருன்னு கேட்க வச்சுங்க. அவர் எங்கே வேலை பார்க்குறாரு அப்படின்னா, வேர் டஸ் ஹீ ஒர்க்? வேர் டஸ் ஹீ ஒர்க்? அவர் என்ன வேலை பார்க்குறாருன்னா வாட் டஸ் ஹீ ஒர்க்? என்னவாக இருக்கிறார் அப்படி கேட்குறதுக்கு வாட் இஸ் ஹீன்னு கேட்கலாம். வாட் இஸ் ஹீனாலும் என்ன இருக்கிறாரு அப்படின்னா. இந்த மாதிரி நம்முடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் எந்த கிளாஸுக்கும் போகணுன்னு தேவையில்லை. பேசிக்லேருந்து எல்லா விஷயமும் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு அரௌண்ட் ஒரு 200 வீடியோஸுக்கு மேலே இருக்குது. சும்மா ஃப்ரீயாக இருக்கும் பொழுது ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கிராமர், சென்டென்சஸ் தனித்தனியாக போட்டிருப்போம். எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும். லைக் பண்ணுங்கள், யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.